ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 790 நல்லாவே இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 790 அதுக்கு பார்த்தீங்கன்னா 200 சொல்லி அடிச்சிருக்கான். இது எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 90, ஏபி வந்து 79, ஏசி ஒரு 70 எல்லாமே கரெக்டாக இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 58, ஏபி 58, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிசி ஒரு 58 அடிச்சிருப்போம். ஓகேவா? ஏபி 58க்கு பிசி 58 கரெக்டாக ஏபி 58 அடிச்சிட்டால வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 92 அடிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி ஒரு 58 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 92 சொல்லி அடிச்சிருப்போம். அன்றைக்கி நமக்கு ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 192 தான். இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி பிசி ஒரு 92. ஓகேவா? இங்கே 58 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் 92, திருப்பி 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 90 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ அதே பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் 58 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு 92, அப்போ 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 90 சொல்லி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 79 வந்துச்சு. அதே மாதிரி ஏசி 70, அதனால தான் பிசி 90க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த 90க்கு கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 00, அந்த 00 எடுத்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டா. இந்த 00 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர வேண்டிய நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டான். இல்லைனா பிசி 90 வந்திருக்கணும். அப்படி 90 வரும்போது பார்த்தீங்கன்னா 790 தான் வந்திருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஏசி 70 நல்லாவே இருந்தது. ஏன்னா ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அடிச்சிருந்தா ஏ போர்டு 7 வச்சு ஏசி வந்து ரிப்பீட் அடிக்கணும். 70க்கு 70 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 70க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 20 சொல்லி இன்றைக்கி ஏசி முடிச்சுட்டு போயிட்டான். மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர் தான். எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு என்னெல்லாம் அடிக்கிறானோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பி சொல்லிட்டு 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 22, பிசி 22, இந்த பிசி 22க்கு ஒரு ஏபி 22 முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு என்னெல்லாம் பிசி அடிக்கிறானோ பிசி என்ன அடிக்கிறானோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பிசி சொல்லிட்டு 3மே கம்ப்ளீட் பண்ணுறான். இதான் கேம். ஓகேவா? பிசி 22, ஏபி 22, ஏசி 22 முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஒரு பிசி ஒரு 28. ஓகேவா? பிசி 28. ஓகேவா? பிசி 28க்கு ஒரு ஏசி பிசி 28 முடிச்சிட்டான். ஏசி 28 முடிச்சிட்டான். அதுக்கு ஒரு ஏபி 28 சொல்லி முடிச்சிட்டான். 2 பேர் முடிச்சிட்டான். ஓகேவா? பிசி வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு பிசி 22, ஏபி 22, ஏசி 22 முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 28 வச்சு பிசி 28, ஏசி 28, ஒரு ஏபி 28 முடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வந்து 20. ஓகேவா? பிசி 20க்கு இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 20, ஏசி 20. அப்போது பிசி 20, ஏபி 20, ஏசி 20 அது 3 முடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 சொல்லி இருக்குது. ஓகேவா? பிசி 24, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 24 அடிச்சிட்டான். அப்போ பேலன்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது, ஏபி 24. இன்னும் இருக்கிற ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா ஏபி 24 அடிக்க போகிறான். அந்த ஏபி 24 நல்லாவே இருக்குது. ஓகேவா? இருக்கிற எல்லா நம்பரும் அடிச்சிட்டான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசியில் அடிக்கிற 2 வச்சு 2 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 22, அதுக்கு ஏபி 22, ஏசி 22, பிசி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு பிசி 28, ஏசி 28, ஏபி 28 முடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா பிசி 20, ஏசி 20, ஏபி 20 முடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பிசி 24. அந்த பிசி 24க்கு ஒரு ஏசி 24 முடிச்சிட்டான். பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான், ஏபி 24. ஓகேவா? அந்த ஏபி 24 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? ஏபி 24 எதுக்காக சொல்ல டீப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சுட்டு வரான். ஏபி 24 பெண்டிங். ஓகேவா? அந்த ஏபி 24 நாளைக்கு வர மாதிரி இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 22. ஓகேவா? ஏ போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 22, ஏ போர்டு 2 வச்சு 28, இது ரெண்டும் ரெட்டர் நம்பர். ஓகேவா? 28, 22, 20. ஓகேவா? இது 3மே ரெட்டர் நம்பர். இன்னும் பேலன்ஸ் இருக்குது ரெட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் 26, 24 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதில் ஒரு நம்பர் வந்து இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்போ 24 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஏபி 24 ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 28 அடிச்சிட்டான், 22 அடிச்சிட்டான், 20 அடிச்சிட்டான். பேலன்ஸ் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஏபி 24. அந்த ஏபி 24 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 24 நாளைக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வச்சு தான் கேம். ஓகேவா? இந்த 2 வச்சு என்னெல்லாம் அடிக்கிறான், ஏபிஎஸ்சி என்னெல்லாம் அடிக்கிறான், எல்லாத்தையுமே 3மே கம்ப்ளீட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு என்னெல்லாம் அடிக்கிறான் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு அடிக்கிறான், என்ன அடிக்கிறான். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு என்ன அடிக்கிறான், இதான் கேம். ஓகேவா? ஏபியில் வந்து 2 வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 27. ஓகேவா? ஏபியில் ஒரு 27 அடிச்சிட்டா 2ஆம் தேதி. ஓகேவா? அடுத்து ஏ போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 22. ஓகேவா? 22 அடிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 28. ஓகேவா? 28.
அடுத்து ஏ போர்டு 2 வச்சு ஏபியில் என்னென்னா 22 திரும்ப ரிப்பீட் 22 திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓகேவா. இதெல்லாம் வந்து ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு அடித்த கேம் 27 22 28 20 ஓகேவா. அப்படியே ஏசிக்கு வந்துருங்க. ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அடிச்சிருக்கா மட்டும் பாருங்கள். ஏசியில் வந்து இப்போ 2 வச்சு பார்த்தா ஒரு ஏசியில் 24 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து ஏ போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 28 ஏசி 28 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஓகேவா 22 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா 20 சொல்லி அடிச்சிட்டான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏசியில் அடித்த நம்பர் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன மிஸ் ஆகுது மட்டும் டீப்பாக பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணால் ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிடும் ஓகேவா. என்ன மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபியில் வந்து 22 ஓகேவா. ஏபியில் 22 அதுக்கு ஒரு ஏசி வந்து 22 ஓகேவா. ஏசி 22 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. ஏசி 22 சொல்லி முடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 28 ஓகேவா. ஏபி 28 அதுக்கு ஒரு ஏசி 28 சொல்லி அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இங்கே ஏபி வந்து 20 அதுக்கு ஒரு ஏசி 20 சொல்லி அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஓகேவா. இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 27 அதுக்கு ஒரு ஏசி 27 ஒன்று பெண்டிங் ஓகேவா. ஏசி 27 பெண்டிங் ஓகேவா. இங்கே நமக்கு ஏசி வந்து 24 அதுக்கு ஒரு ஏபி வந்து 24 பெண்டிங் ஓகேவா. இப்போது நமக்கு ஏபியில் ஒரு 24 பெண்டிங்கு ஏசியில் ஒரு 27 பெண்டிங். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரே நம்பர் தான் கிடைக்கும். 247 வந்துச்சுன்னா இந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா. 247 வந்தால் இந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பேட்டர்ன். இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஒரு நம்பரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுட்டு வரான். இது கண்டிப்பாக முடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. திருப்பி டீப்பாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 22 பிசி 22 ஒரு ஏபி 22 அதுக்கு ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 ஏசி 28 அதுக்கு ஒரு ஏபி வந்து 28 சொல்லி முடிச்சிட்டான். ஏபி 28 சொல்லி முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி வந்து 20 ஏசி 20 ஏபி 20 மூணுமே முடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் ஒன்று மட்டும் தான் இருக்குது. பிசி 24 ஏசி 24 அதுக்கு ஒரு ஏபி 24 வரணும் ஓகேவா. ஏபி 24 சொல்லி வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியில் பாருங்கள் இங்கே பிசியில் அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டா. இங்கே பாருங்கள் ஏபி வந்து 27 ஓகேவா. ஏபி 27 ஏபியில் என்ன அடிக்கிறானோ அதான் ஏசியில் அடிச்சுட்டு வரான். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபியில் 27 மட்டும் தான் வந்து ஏசியில் அடிக்கலை. ஏன்னா ஏபி 22 அதுக்கு ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 20 அதுக்கு ஒரு ஏசி 20 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 28 ஓகேவா. ஏபி 28 அதுக்கு ஒரு ஏசி 28 சொல்லி முடிச்சிட்டான். இங்கே ஏபி 27 அதுக்கு ஒரு ஏசி 27 சொல்லி அடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே டீப்பாக சொல்ல முடியுமான்னு தெரியல. நல்லா இருக்குது ஓகேவா. ஏபி வந்து 24 நல்லா இருக்குது. ஏசி 27 நல்லா இருக்குது. பிசி ஒரு 47 நல்லா இருக்குது ஓகேவா. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரே நம்பர் தான் 247 சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரலனாலும் அது பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு 4-5 நாள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேவா. 247 ஓகேவா. எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் 247. இந்த 247 ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.